Hello viewers, welcome to Take Care YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படினா algebra related questions தாங்க பார்க்க போறோம். So previous 4 வீடியோவுமே algebra related questions தான் பார்க்கறோம். இது நம்மளுடைய 5வது வீடியோ. So இது உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So suppose நீங்க previous 4 வீடியோஸ் பார்க்கல அப்படினா அதையும் பாத்துருங்க. क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா if x y z are integers x plus y equal to 8, then y plus z equal to 13, then z plus x equal to 17. Then what is the value of x square divided by yz னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, கொடுத்திருக்கத ஈக்குவேஷன் எடுத்துப்போம். x plus y வந்து first equation, then y plus z வந்து உங்களுக்கு second equation, z plus x வந்து உங்களுக்கு third equation எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம first and second equation solve பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இங்கே z இருக்கனால இங்கே இல்லாதனால 0 z வச்சுக்கிறோம், x இல்லாதனால 0x வச்சுக்கிறோம், then 13 அப்படின்னு. தென் செகண்ட் ஈக்குவேஷனில் சைனை சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணல ப்ளஸ் y மைனஸ் y கேன்சல் ஆயிரும். இங்கே x இருக்கும், இங்கே மைனஸ் z இருக்கும், இங்கே 30ல் 8 போச்சுன்னா -5. ஸோ இதை நம்ம equation number 4 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் equation number 4ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணல நமக்கு வந்து xோட வேல்யூ கிடைக்கும். ஸோ 2x equal to 12னு இருக்குது, xோட வேல்யூ 6. இப்போ xோட வேல்யூ 6 அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா x plus y equal to 8, அப்போது yயோட வேல்யூ உங்களுக்கு 2னு வரும். ஓகேங்களா, இப்போது நீங்கள் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒய்யோட வேல்யூவை நம்ம 2ன்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா y plus z equal to 13 இருக்கும். y வந்து 2 அப்படிங்கும்போது z வந்து என்னவா மாறும் அப்படின்னா 13 minus 2 11 ஆகிடும். இப்போ நமக்கு xக்கு 6ன்னு இருக்குது, yக்கு வந்து 2 இருக்குது, zக்கு 11 இருக்குது. அப்போ ஈஸியாக நீங்கள் x ஸ்கொயர் டிவைடட் பை yz கால்குலேட் பண்ணலாம். x ஸ்கொயர் அப்படிங்கும்போது 6 ஸ்கொயர், y into z வந்து 2 into 11. ஸோ 6 ஸ்கொயர் உங்களுக்கு வந்து 36, 2 into 11 வந்து 22. தென் இதை நீங்கள் 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணல 8/11. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷினுக்கு 8/11 வருது. ஓகேங்களா, ஸோ செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா if x power 2a equal to y power 2b equal to z power 2c not equal to 0, then x square equal to yz, then value of ab plus bc plus ca divided by bc is. இப்போ x power 2a, y power 2b, z power 2c equal to some value னு எடுத்துக்கோங்க. ஸோ அதை நம்ம கேக்கு ஈக்குவலாக எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் எழுதும் போது எப்படி எழுதுவோம்னா k 1/2a, y வந்து k 1/2b, z வந்து k 1/2cன்னு எழுதுவீங்க. அப்போ இங்கே x ஸ்கொயர் இன்ட்டு yzல அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது k 1/2a இன்ட்டு k 1/2a ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து yக்கு என்ன இருக்குது அப்படின்னா k 1/2b இருக்குது, தென் zக்கு 1/2c இருக்குது. இப்போ பேஸ் எல்லாம் ஒன்றா இருக்கனால ஆட் பண்ணுங்கள். 1/2a 1/2a, இங்கே 1/2b 1/2cன்னு இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 1 + 1 2ன்னு வரும், இங்கே 2bcன்னு இருக்கும், சி போடுவோம், இங்கே b போடுவோம். ஓகேங்களா, இப்போது 2 2 கேன்சல் ஆயிடுச்சு, ரிமைனிங் வந்து 1/a இருக்குது, இங்கே c + b 2bc இருக்குது. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 2bc equal to ac plus abன்னு வரும். அப்போது இந்த ஈக்குவேஷனில் ab plus caக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2bc போடலாம். ஆல்ரெடி ஒரு bc அங்கே இருக்குது, அப்போ 3bc ஆயிரும். அதை நீங்கள் டிவைட் பண்ணல bc கேன்சல் ஆச்சு அப்படின்னா வேல்யூ 3. இந்த கொஷினோட ஆன்சர் வந்து 3. அடுத்தது மூணாவது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா if x minus y equal to 4 and xy equal to 45, value of x cube minus y cubeன்னு கேட்டிருக்காங்க. இப்போ x minus y கொடுத்துருக்கனால நம்ம x minus y the whole square ஃபார்முலா போடுவோம்.
போட்டால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy வரும். தென் எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ 4ன்னு இருக்கனால 4 ஸ்கொயர் போடுவீங்க. நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தெரியாது. மைனஸ் 2 இன்ட்டு xyயோட வேல்யூ 45. அப்போது 16 இந்த பக்கம் இருக்க மைனஸ் 90 இந்த பக்கம் போகையில் ப்ளஸ் 90 ஆயிரும். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ 106ன்னு வருது. நமக்கு என்ன தேவை அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் தேவை. அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபோட ஃபார்முலா எழுதுவோம். எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஃபார்முலா. நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு 106ன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ப்ளஸ் எக்ஸ்ஒயோட வேல்யூ 45 கொடுத்துருக்காங்க. அப்போது 4 106 45 ஆட் பண்ணிங்கன்னா 151. ஸோ மல்டிப்ளை பண்ணையில் உங்களுக்கு 604 வருது. அப்போ வேல்யூ ஆஃப் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 604. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் 27a கியூப் மைனஸ் 2 ரூட் 2 b கியூப்னு இருக்குது. 27a கியூபை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 3a த ஹோல் கியூப்னு எழுதுவோம். அதே மாதிரி 2 ரூட் 2 b கியூப் எப்படி எழுதுவோம் அப்படின்னா ரூட் 2 b த ஹோல் கியூப்னு எழுதுவோம். ஏன் அப்படின்னா ரூட் 2வை 3 டைம்ஸ் போடையில் நமக்கு 2 ரூட் 2 b கியூப் வரும். அப்போது ஏயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3a அப்படிங்கிறது, பியோட வேல்யூ ரூட் 2 b த ஹோல் கியூப்னு. இப்போது a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா எழுதுகிறோம் அப்படின்னா a மைனஸ் b a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு எழுதுவோமா. அப்போது 3a த ஹோல் கியூப் மைனஸ் ரூட் 2b த ஹோல் கியூபு. ஏக்கு வந்து 3a போடுவீங்க, பிக்கு வந்து ரூட் 2b போடுவீங்க. a ஸ்கொயர் அப்படிங்கும்போது 3a த ஹோல் ஸ்கொயர் போடுறீங்க. ab அப்படிங்கும்போது a வந்து 3a, b வந்து ரூட் 2b இருக்கும். ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படிங்கும்போது ரூட் 2b த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போ இதை நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணையில் 3a ஸ்கொயர்னால் உங்களுக்கு 9a ஸ்கொயர் வரும். இது வந்து 3 ரூட் 2 ab வரும். ப்ளஸ் ரூட் 2வை ஸ்கொயர் பண்ணால் 2 வரும், 2b ஸ்கொயர் வரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3a மைனஸ் ரூட் 2b 9a ஸ்கொயர் ப்ளஸ் 3 ரூட் 2 ab ப்ளஸ் 2b ஸ்கொயர் தான் வந்து அதோட ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து ஸோ கொஷின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா a ப்ளஸ் b மைனஸ் c ப்ளஸ் d த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் b ப்ளஸ் c மைனஸ் d த ஹோல் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. நமக்கு ஈக்குவேஷன் தெரியும். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு. ஸோ இது அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போ ஏயோட பிளேஸில் இந்த ஹோல் திங்கும் இருக்குது, பியோட பிளேஸில் இந்த ஹோல் திங்கும் இருக்குது. அப்போது ஏக்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா a ப்ளஸ் b மைனஸ் c ப்ளஸ் d. இது ஏக்கு பதிலாக. பிக்கு பதிலாக என்ன போடுவோம் அப்படின்னா a மைனஸ் b ப்ளஸ் c மைனஸ் டின்னு போடுவோம். பிகாஸ் ஏயோட பிளேஸில் இது ஃபுல்லாக இருக்குது, பியோட பிளேஸில் இது இருக்குது. அதே மாதிரி a மைனஸ் b போடையில் a ப்ளஸ் b மைனஸ் c ப்ளஸ் d. தென் மைனஸ் b அப்படிங்கும்போது மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணையில் மைனஸ் a ப்ளஸ் b மைனஸ் c ப்ளஸ் டின்னு வரும். ஓகேங்களா. இப்போ நம்ம கேன்சல் பண்ணணும். பியும் மைனஸ் பியும் கேன்சல், டியும் மைனஸ் டியும் கேன்சல், சி அண்ட் சி கேன்சல். ரிமைனிங் வந்து நமக்கு 2a இருக்குது. அதே மாதிரி இங்கே உள்ள வேறு ஏதாச்சும் கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். ஏஏ கேன்சல் ஆகுது, மற்றபடி எல்லாமே வருது. 2b இருக்குது, 2d இருக்குது, 2c இருக்குது. அப்போது இதுலேருந்து நம்ம 2 அகைன் வந்து காமனாக எடுக்கிறோம் அப்படின்னா பேலன்ஸ் b ப்ளஸ் d மைனஸ் சின்னு இருக்கும். அப்போது 2 2s are 4a b ப்ளஸ் d மைனஸ் c. ஸோ அதான் இதோட வேல்யூ. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த கொஷின்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.